ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் இந்த சிங்கப்பூர் ஜாப் ரிலேட்டடாக நிறைய பேர் கொஸ்டின்ஸ் கேட்டுக்கிட்டே இருக்கிறீங்க. ஸோ நான் சீக்கிரமாகவே பொங்கல் ஹாலிடேஸ் முடிந்த பிறகு உங்களுக்கு நான் வந்து அதுக்கு தகுந்த வீடியோ அப்லோட் பண்ணுறேன். இந்த சேனல் வந்து நான் ஃப்ரெண்ட்ஸும் இங்கே இருக்கிற ரிலேஷன்ஸ் மூலியமாகவும் ஓப்பன் பண்ணேன் அப்படின்றதுனால சிங்கப்பூர் ஜாப் ரிலேட்டட் கொஸ்டின்ஸ் வந்து வரும். ஆனால் அந்த அளவுக்கு இதில் இருக்காது. ஸோ நீங்கள் வந்து இன்னொரு சேனலில் தான் நான் சிங்கப்பூர் ஜாப் ரிலேட்டட் எல்லா ஜாப்ஸுமே அதில் போஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ அதோட லிங்க்கை நான் சீக்கிரமாக உங்களுக்கு வந்து அப்டேட் பண்ணுறேன். நீங்கள் அதில் வந்து நீங்கள் எனக்கு ரெஸ்யூம் மெயில் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் வந்து செக் பண்ணுறேன். இப்போ வாங்க நம்ம தோப்புக்கு போகலாம். முந்திரி தோப்பு யாருக்கெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள். முந்திரி தோப்பு இருக்கிறவங்க இந்த விறகு உடச்சி அதில் வந்து அந்த முந்திரி கொட்டை பொறுக்க ஆரம்பிக்கணும் அப்படின்னாலே அந்த விறகு நிறையா இருக்கும். அதெல்லாம் இங்கே வந்து க்ளீன் பண்ணணும் நம்ம தோப்பில். அப்புறம் இந்த பழக்கம் யாருக்கெல்லாம் இருக்குன்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இந்த முந்திரி பிஞ்சு இருக்கும் இல்லைங்களா, அது வந்து இந்த கொழுந்து எல்லையில் நம்ம அந்த முந்திரி பிஞ்சு வச்சு நம்ம சாப்பிடும்போது அதோட டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா செம்மையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பிஞ்சு நம்மளுக்கு வந்து கொட்டையாகி உடச்சி சாப்பிட்றது முந்திரி பயிறு. ஆனால் இந்த பிஞ்சு முந்திரி பயிரில் இந்த சிக்கன் கிரேவிலெலாம் போட்டு செய்யும்போது அதோட டேஸ்ட்டு வேரியேஷன் சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக முந்திரி பிஞ்சு வந்த பிறகு நான் உங்களுக்கு கண்டிப்பாக சொல்கிறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பலாப்பழம். இந்த பலாப்பழம் வந்து இந்த மரத்திலே பழுத்து யார் யாரெல்லாம் சாப்பிட்ருக்கீங்கன்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இந்த பழம் ரொம்பவே பழுத்துடுச்சு. இனிமேட்டு தான் பிக்கணும். நான் வந்து உங்களுக்கு இதோட டேஸ்ட் எப்படி இருக்குன்னு அப்புறம் சொல்கிறேன். இந்த பலாக்காயும் பிக்க போகிறேன். இந்த பலாக்காயை வச்சு ஒரு கூட்டு பண்ணுவாங்க. அந்த கூட்டும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வெள்ளை சங்குப்பூ எங்கெல்லாம் இருக்குன்னு ஊரெல்லாம் தேடி பார்த்தேன். கடைசியில் பார்த்தா நம்ம தோட்டத்திலேயே இருக்குது. அவ்வளோ வந்து எனக்கு இந்த நீல கலர் சங்குப்பூ இதோட வெரைட்டிஸ்லாம் எனக்கு சேர்க்குறது வந்து ரொம்ப பிடிக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம தோப்பில் வந்து நீங்கள் இந்த புல் வந்து கொஞ்சம் அதிகமாக இருந்ததுனால இந்த புல் இருந்துச்சுன்னா கொட்டை பொறுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு மருந்து வந்து அடிச்சுக்கிட்டு இருந்தோம். அதுவும் வந்து இன்றைக்கி செம்ம வேலை. இந்த விறகு வெட்டுறது, இந்த புல் இதெல்லாம் பயங்கர வேலை. அப்புறம் பார்த்திங்கன்னா பழம் கொஞ்சம் போய் பர்ச்சேஸ் பண்ணலாம் பசங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பழம் வாங்க போனோம். ஒரு மாதுளம்பழம் பார்த்திங்கன்னா அந்த மாதுளம்பழத்துக்கு 3 வெரைட்டிஸில் ப்ரைஸ் சொல்கிறாங்க. ஒன்று வந்து ₹120, இன்னொன்று வந்து ₹160, இன்னொன்று வந்து ₹180. ஒரு சைஸுக்கு வித்தியாசமாக ஒரு பழம் சொல்கிறாங்க. இங்கேயும் நம்மளுக்கு சாம்பிளுக்கு கொஞ்சம் கொடுத்தாங்க. சாப்பிட்டு பார்த்துட்டு நீங்கள் பழம் வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு. சிங்கப்பூரில் நம்ம சாம்பிள் பார்ப்போம் இல்லைங்களா, எல்லாத்துக்குமே சாம்பிள் வச்சுருப்பாங்க. ஆனால் நம்மளே அதை எடுத்து சாப்பிடுவோம். இவங்க கட் பண்ணி கொடுத்தாங்க. ஸோ கொஞ்சம் பழம் வாங்கிக்கிட்டு சிக்கன் வாங்கிட்டு நம்ம வீட்டுக்கு வந்திருந்தோம். சேனல் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சொந்தங்கள் தொடர சப்ஸ்கிரைப்.